நீங்களே பாருங்க டாக்டர் சார், ராஜேஷ் யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறான். மனசுலயே வேதனையை வச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நாங்க உங்களதான் நம்பிக்கிட்டு இருக்கோம். இத பாருங்க டாக்டர் சார், நீங்க தான் என் பையனை காப்பாத்தி கொடுக்கணும். நீங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அவர் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு நான் சரி பண்ணிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத சொல்லுங்க. அப்படி என்ன விஷயம் ராஜேஷோட மனசை போட்டு அரிச்சிட்டு இருக்கு? ஒரு மனுஷன் தன்னோட ஃபீலிங்ஸையோ எமோஷனையோ இல்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டையோ மனசுக்குள்ளேயே வச்சிருந்தான்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த விஷயம் அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்கிடும். அது அப்படியே பெருசாகி மென்டலி சைக்கலாஜிக்கலி அவங்கள பாதிக்க ஆரம்பிச்சிடும். எப்படி நிறைய வேலை பார்த்தா உடம்பு டயர்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் மனுஷனோட மூளையும் டயர்ட் ஆயிடும். ஐ எம் குவைட் ஷுர் ராஜேஷுக்கும் இதே மாதிரி தான் ஆயிருக்கணும். அதனால தான் அவரு உங்க யாருக்கிட்டையும் இதை பத்தி ஷேர் பண்ணிக்கவே இல்லை. அதனால தான் கேட்குறேன், ராஜேஷோட மனசை பாதிக்கிற அளவுக்கு அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு? ராஜேஷ் யாரை நினைச்சு இன்னமும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு? அது தெரிஞ்சாதான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்க முடியும். அவரு ஏன் அப்படி இருக்காருன்னு எனக்கு நீ தெரியல. எதுவும் பேச வேண்டாம். ஆனா டாக்டர் சார், ராஜேஷ் அது என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறான். நீங்க பாருங்க சார், அதுக்கும் எங்க கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஒரு மாத்திரையை கொடுத்து நாங்க அந்த பேஷண்ட்டை வேற ஒரு ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போவோம். அவங்க உடம்பு லேசாயிடும், ஆனா அவங்க மனசு பாரமாயிடும். இந்த நிலைமையில நாங்க பேஷண்ட் கிட்ட கேள்வி கேட்போம். அவங்க பிரச்சனைக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஆனா டாக்டர், இந்த மாத்திரைனால ராஜேஷ்க்கு எந்த பிரச்சனையும் வராதே. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. ராஜேஷ்க்கு எதுவும் ஆகாது. அவர் சீக்கிரமா குணமாயிடுவாரு. மெடிக்கல் சைக்காட்ரிக் அசோசியேஷன்ல இந்த ப்ராசஸை நல்லா ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுக்கு இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும். அப்புறம் நீங்களும் நம்பிக்கை வைக்கணும். நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு சரின்னு பட்டாதான் இந்த ப்ராசஸே பண்ண முடியும். டாக்டர் தவான், இதுக்கு நாங்க எல்லாருமே ஒத்துக்கிறோம். இதுல எங்க பையன் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்தா போதும்னு நினைக்கிறோம் டாக்டர். இப்பவே நீங்க உங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் டாக்டர். இதான் அந்த மாத்திரை. இந்த மாத்திரையை தான் ராஜேஷ்க்கு நான் கொடுக்க போறேன். அவர் சாப்பிட்ற சாப்பாட்டுலயோ இல்ல ஜூஸ்லயோ கலந்து கொடுத்துருங்க. நான் போய் உடனே ஜூஸ் கொண்டு வந்துடுறேன். நில்லு, நீ ஒண்ணு எடுத்துட்டு வர வேண்டாம். விஜி, அத்தை, நீ போய் ஜூஸ் போட்டு கொண்டு வா. சரிங்க அத்தை. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. ராஜேஷ்க்கு தூக்கம் வரும்போது உங்கள யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்க குரல் அவருக்கு கண்டிப்பா ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால நீங்க கேட்கிற கேள்விக்கு நிச்சயமா அவர் பதில் சொல்லுவாரு. அப்புறம் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ராஜேஷோட மனசுல ஆழமா பதிஞ்சு போன அந்த விஷயம் என்னன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். போ ஆர்த்தி.
ராஜேஷ், ராஜேஷ், இங்க பாரு, உனக்காக ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். வேணாமா? அப்படிலாம் சொல்லாதப்பா, நான் ஆசையோட கொண்டு வந்திருக்கேன். உன் அம்மா மனச நீ வருத்தப்பட வைக்கலாமா? எனக்காக குடிப்பா. நல்ல பையன். சரி, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். தூங்குப்பா. முதல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி அவர்கிட்ட கேளுங்க. அவர் நிச்சயமா பதில் சொல்லுவாரு. ராஜேஷ், நான் இப்போ பங்கஜ்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்காப்பா? நீ சின்ன பையனா இருக்கும்போது நான் உன்னை எந்த பார்க்குக்கு கூட்டிட்டு போனேன்? சொல்லு ராஜேஷ். எனக்கு ஞாபகமே வரல, அதான் கேட்குறேன். கொஞ்சம் சொல்ல ப்ளீஸ். கமலா பார்க். அப்பா எங்களை கமலா பார்க்குக்கு கூட்டிட்டு போவார். நானும் பங்கஜனனும் சேர்ந்து அங்க ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருப்போம். ரொம்ப சந்தோஷமா இருப்போம்ப்பா. கமலா பார்க். ராஜேஷ், நானும் கொஞ்ச நாளா உன்னை கவனிக்கிறேன். உனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நீ மும்பைக்கு லீவ்ல போயிட்டு வந்ததுல இருந்து நீ இங்க யார்கிட்டையும் சரியா பேசவே இல்லை. அப்படி என்னதான் நடந்தது மும்பைல? உன் அப்பா கிட்ட சொல்ல மாட்டியா? அப்படி என்னதான் மும்பைல நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு. அப்படி என்ன விஷயம் உன் மனசை அவ்வளவு பாடுபடுத்துது? சொல்லு. என்ன ஆச்சுப்பா உனக்கு? ராஜேஷ், சொல்லு. ஏன் ஆர்த்தி? சொல்லு ஆர்த்தி. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க ஆர்த்தி? ஏன் இப்படி பண்ணீங்க ஆர்த்தி? ஆர்த்தி அப்படி என்னப்பா செஞ்ச? இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படி பண்ணிட்டீங்களேன்னு நம்பவே முடியல. அன்னைக்கு ராத்திரி அவ ராஜேஷ், சொல்லு ராஜேஷ்.
சொல்லுப்பா சொல்லுப்பா அம்மா கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஆர்த்தி அப்படி என்ன செஞ்சா? ஆ? ராஜேஷ் அம்மா கிட்ட சொல்லுப்பா, ஆர்த்தி என்ன பண்ணா? மும்பையில் நான் மும்பையில் என்ன ஆச்சு? மும்பையில் என்ன ஆச்சு சொல்லு. ராஜேஷ் சொல்லுப்பா, மும்பையில் அப்படி என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஏன் இப்படி பண்ணீங்க ஆர்த்தி? எல்லாமே முடிஞ்சு போச்சு. ராஜேஷ் ராஜேஷ் சொல்லுப்பா, அவ என்ன பண்ணான்னு சொல்லு. மும்பைல என்னப்பா நடந்துச்சு சொல்லு. ஏமாத்திட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்கம்மா. ஏமாத்திட்டாளா? என்னங்க ஏமாத்திருப்பா? ஏன்பா உன்னை ஏமாத்தினா? ராஜேஷ் அவ ஏன்பா உன்னை ஏமாத்தினான்னு சொல்லு. அவ ஏன் உன்னை ஏமாத்தினான்னு என்கிட்ட சொல்லு ராஜேஷ். ராஜேஷ் 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 நல்லா ஞாபகப்படுத்தி பாருப்பா, என்ன நடந்துச்சு. ப்ளீஸ் நீங்க எல்லாரும் வெளியில போங்க ப்ளீஸ். டாக்டர் நீங்களே நான் தான் சொல்றேன்ல, இதுக்கு மேலேயும் நீங்க இவரை ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நர்வஸ் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இல்ல சரி. நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த அம்மா மேல கொஞ்சம் கருணை காட்டு. நீ அப்படி என்னதான் செஞ்ச? ராஜேஷ் ஏன் அப்படி சொன்னா? நீ எதுக்காக அவனை ஏமாத்தின? ராஜேஷ் எதுக்காக அப்படி சொல்ற ஆர்த்தி? நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன், இங்க யாரும் உன்னை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நானும் உனக்கு எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன தப்பு பண்ணிருந்தாலும் சொல்லு, நான் உனக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன். என் பையன் எப்படி கஷ்டப்படுறதையும் அவன் துடிக்கிறதையும் என்னால பார்க்க முடியல. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றாருன்னா அந்த அளவுக்கு என்ன நடந்திருக்குன்ற உண்மையை சொல்லு. நீ சொன்னாதான் எதுவுமே பண்ண முடியும். தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. அங்க அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லு. நீ இப்படி அமைதியா இருக்கிறது என் பையன் உயிரையே குடிக்க போகுது. அத்தை ப்ளீஸ். அத்தை, மாமா, ஆர்த்தி மும்பைல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி என்கிட்ட சொன்னா. ராஜேஷ் தம்பி அதனாலதான் கவலையா இருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்? மும்பைல
நான் தான் தப்பு பண்ணேன். நான் அந்த கீசரை ஆன் பண்ணிருக்க கூடாது. எப்ப தண்ணி வரலன்னு தெரிஞ்சது அந்த நிமிஷமே நான் அந்த கீசரை ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும். நெருப்பு முதல்ல கீசர் மேல தானே வந்து பத்திக்கிச்சு. அது மட்டும் நீங்க கிசரை ஆன்லயே விட்டுட்டீங்களா? கார்த்திக், நீங்க ஏன் இப்படி பொறுப்பே இல்லாம நடந்துக்கிறீங்க? கீசரை எதுக்கு ஆன்லயே விட்டீங்க? ராஜேஷோட கோவத்துக்கு காரணம் கண்டிப்பா இந்த விஷயமா தான் இருக்கும்னு ஆர்த்தியும் பயப்படுறா. விஜய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? தீ விபத்துல ஒருத்தரோட பொண்டாட்டியோட நினைவு சின்னங்கள் எரிஞ்சு போனதுனால ஒருத்தரோட மென்டல் பேலன்ஸ் கெட்டு போயிடுமா என்ன? அப்படியே நீ சொல்றது சரியா இருந்தாலும் ராஜேஷே அபிதாவோட திங்ஸ் எல்லாம் ரூமுக்கு வெளியே எதுக்காக கொண்டு போக சொல்லணும்? எனக்கு என்னவோ வேற ஏதோ விஷயம் இருக்கும்னு தோணுது. நாம நினைக்கிறத விட ஆழமான விஷயமா இருக்கும். அதான் ராஜேஷ் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கான். இத பத்தி ராஜேஷை தவிர ஆர்த்திக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இத்தனை நாளைக்கு அப்புறம் இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் இப்பதான் புரியுது ராஜேஷோட இந்த நிலைமைக்கு காரணம் ஆர்த்தி தாங்கிறது. மும்பைல என்ன நடந்ததுன்னு ஆர்த்திக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவ சொல்ல மாட்டா. அதான் ராஜேஷ் நம்ம எல்லார் முன்னாடியும் தெளிவா சொல்லிட்டானே, ஆர்த்தி அவளை ஏமாத்திட்டானே. அண்ணா, நீங்க தான் தேவையில்லாம ஆர்த்திய ஆர்த்திமா, நாங்க எல்லாரும் முக்கியமா நான் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேம்மா. இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். தயவு செஞ்சு அந்த நம்பிக்கையை மட்டும் உடைச்சிடாத. எல்லாரும் இந்த குடும்பத்தில் இருக்கிற மருமகளை பத்தி பெருமையா தான் பேசுவாங்க. அதை நீ தான் காப்பாற்றணும். எந்த விஷயமா இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லுமா. நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் ரொம்ப மதிக்கிறேன் மாமா. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது. பங்கஜனை கோவப்படுறதுல எந்த தப்பும் இல்ல. அத்தையோட மனசு எவ்வளவு பாடுபடுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவரை என்கிட்ட சொன்னாரு, நான் அவரை ஏமாத்திட்டேன்னு என்கிட்ட சொன்னாரு. அது நான் சத்தியமா சொல்றேன், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எனக்கு எதுவும் புரியல அத்தை. அப்படி மும்பைல என்னதான் நடந்துச்சுன்னு தெரியல. இவரோட நிலைமை வேற இவ்வளவு மோசமாயிடுச்சு. மும்பைல என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் நான் அத்தை கிட்டையும் விஜய் அக்கா கிட்டயும் சொல்லிட்டேன் மாமா. ஆனா நான் தப்பு பண்ணிருக்கேன்னு அவருக்கு தோணுதுன்னா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியற வரைக்கும் சத்தியமா சொல்ற அத்தை, நான் சாப்பிடவும் மாட்டேன், தூங்கவும் மாட்டேன் அத்தை. நேத்து வரைக்கும் நீங்க எல்லாரும் என் மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்க. அதே நம்பிக்கை இப்ப என் மேல கொஞ்சம் வைங்க. நான் என்ன தப்பு
என்ன தப்பு பண்ணன்னு எனக்கு தெரிய வரும்போது அத நானே உங்க எல்லாரும் முன்னாடியே வந்து ஒத்துக்கிறேன். அத நான் யார்கிட்டயும் மறைக்க மாட்டேன், மறைக்கவே மாட்டேன். ப்ளீஸ் மாமா, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க.